பல நேரங்களில் நீ அடைகிற பின்மாற்றம் உன் குடும்பத்தை, அதுவும் குறிப்பாக சகோதரிகளுக்கு நான் சொல்லுகிறேன், அது கணவனுக்கு பொருந்தும் சகோதரிக்கு பொருந்தும், குறிப்பாக சகோதரிகளுக்கு சொல்கிறேன், நீ அடைகிற பின்மாற்றம், நீ கத்தரை விட்டு போனினா உன் குடும்பமும் கெட்டு போயிடும். நீ கத்தரை விட்டு செய்கிற ஒரு சின்ன தப்பு உன் பிள்ளைகளை பாதிக்கும், அதிகமாக பாதிக்கும். அந்த அம்மா பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்ட். நீங்கள் எந்த இடத்துலையாவது லோத்து சோதோமுக்கு போய் வெளியே வந்து இந்த பின்னிட்டு பார்க்குற வரைக்கும் லோத்துவின் மனைவியை பற்றி இருக்கா பார்த்தீங்களா? எந்த இடத்துல இது இருக்குதா பார்த்தீங்களா? அந்த அம்மா அன்னோன் பர்சனாக இருக்கு, ஆனால் அந்த முழு குடும்பத்தை நடத்திருக்கு. தெரியவே தெரியாது அந்த அம்மா எங்க. சாராளை பற்றி எவ்வளோ வருது, இந்த அம்மா பற்றி ஒரு வார்த்தை பேர் கூட இருக்காது. ஆனால் லோத்து சம்பாரிச்சு சேர்த்து இடம் கொண்டு போகாத மட்டும் ஆகி சோதோமுக்கு போய் அங்கே போய் குழந்தை பிறந்து 2 பிள்ளைகள் வளர்ந்து இவ்வளோ நடந்திருக்கு. அந்த அம்மா பேரே இருக்காது. நிறைய சகோதரிகள் அப்படிதான் இருப்பாங்க. ஒரு குடும்பத்தை அவ்வளோ தூக்கி நிறுத்தியிருப்பாங்க, வெளியே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவங்க பண்ணுற ஒரு தப்பு மொத்தம் கொலாப்ஸ் ஆகிடும். அதுதான் சொல்லுவேன், ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் 3 பேரும் ரொம்ப முக்கியம் ஃபேமிலிக்கு. யார் இல்லாமல் யாரும் என்ன செய்ய முடியாது, நடத்த முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் கர்த்தர் இந்த செட்டப்பை உருவாக்குறாரு.